தானே உம்முகத்தை நாம் பார்த்து தம்பி உரியவந்தாயும் பொன்னகாலே கண்ணாலே பார்த்தேடா இம்மகேலே மகனே எம்மகேலே நான் கர்மம் செய்த பொன்னாலும் என்ன குடும்பமே செய்த நேரா எம்மகேலே தலனே ஒரு வார்த்தை பேசுகிறோ நான் சாதனேவே அடிக்கிறேயே மகனே அடிக்கிறேரோ நான் தவக்கொரட்டு செய்யலையே நான் பிச்சை வந்த வீரு மகனே எம்மகேலே பின்னமோக சொல்லேரோ சங்ககாரே நான் சாதனே அறியாமே அடிச்சிராமே நான் தவக்குளத்தை செய்யாமே பாடலும் வந்த வீரு சங்கரையோ பாதரவாயிரோ புள்ள பாலு கேட்டதற்கு நான் கேட்டதேரே நான் இல்லை இன்னும் சொல்லலே நான் சாதனத்தை அடிக்கிறேனோ அடிச்சிடேனோ தவக்குறைச்ச செய்யலேனோ நான் ஏழையற்ற அடிக்கிறேனோ நான் எடுத்து நின்று பேசலே பிள்ளை பாடு கேட்டதேர்க்கோ என்ன செய்யுமே இல்லை என்று சொன்னதில்லை மகனே உங்க புண்டான வாதோரந்து நீ உருவாத்தே சொன்னார் என்ன எம்மகேனே பாவி நல்ல வாதோரந்து பேசுமேடா சாம்புவேரே முத்தான வாதோரந்து சங்கநாடே ஆட நீ தாயாரோட பேசிட்டாலும் குறைய மாடாய் ஆட அங்கமல்லா பல்வேடோ மகனே என்ன செய்ய பத்தேடோ எட்டானே பிளம்படைச்சோ பழம்படேத்தோ சித்தானே குட்டிதானே சங்கனாலே பன்னெண்டான பிளம்பெடுத்தோ சங்கனாலே நான் எத்தனையோ தூரமெல்லாம் வருந்தினாலும் உன்னை வருந்தி அழைச்சாலும் பாவென்று கூப்பிட்டாலும் நீ என்னோட வாழ்வுறந்து எனக்கு பார்த்து பல்லுரைக்கு உனக்கு வந்த அதிகார கோபம் என்ன மகனேன்னு சொல்லி தாமரே பெரிய நாச்சி தலையிலே அடித்து கீழே பிறண்டாளுதாலும் கூட அப்ப அந்த எட்டான பிளம்படத்தை சித்தான குத்தி அந்த சங்கர் வாதுறக்க மாட்டேன் என்று சொல்றியா ஐயா எங்களுக்கு வழிபாட்டி விடுவதாரு நாங்க எங்கே போகுதுன்னு சொல்லி அந்த ஏஞ்சிமான வாடோராடா தங்காடுவேன் அம்மா தங்கவும் வழிகாட்ட வேணு மேடா வழிகாட்டு வேணும் சங்ககால சொல்லுவேரோ அம்மா வேப்பையிலேயே கையிலே தங்காடுவே அம்மா தங்கவும் தலையிலே நாடி நல்ல பெருளாடுவே அடுத்து நல்ல பிறந்தோ தனே மகளே இருவேரோ பத்தினா பிறந்து இருந்தால் உத்தமேனே வாதோரங்கு பேசது பேசணும் தெரியாது வெப்பம் போல கையில தோது
தங்காப்பு என்ன சொல்லுச்சு? அண்ணா நான் இது நேரம் கத்திலே இந்நேரம் கதறினே நெஞ்சுணர என்னை வாவென்று வன்னிக்கிறே வாவென்று கூப்பிடுறே. நான் யாரோட பேச நான் அங்கே இருந்து வெளிப்பட்டு வந்தேன். நான் பத்தினி உத்தமி பழுதுபடா பொண்ணாக நான் பிறந்திருந்து என்னை பூவே விரிச்சு விட்டு என்னை பூவிலே நடக்க வச்ச என் புண்ணியரே அண்ணா நான் புண்ணியவதி என்ன செய்வேன்? இதே ஆறு செய்த குத்தம் அண்ணா குத்தமே அண்ணா குத்தமே. அங்கே அடிக்கிறாளா வெப்ப போல கைதடி அங்க வெப்பம் போல கைதெடுத்து தன்னா தள்ளினாடு எந்திரிச்சா தங்க நாளே தங்க காலே ஐயா தங்க கட்டி வீட்ட போறார் கட்டி கொண்டு தாரா பொன்னகாலே பொன்னகாலே தனே நானே நம்ம தங்காலே விட்டாரேடா சங்ககாலே. அடே தம்பி சாமி, தங்கா செய்த குறை என்ன? எதற்காக இந்த பெண்ணை வெட்ட வேண்டிய காரணம் என்ன? அண்ணா வீட்டை விட்டு அரமண வாசம் விட்டு வேகமா எதுக்காக உங்க வரணும்? நம்ம செத்து மரணம் அடைஞ்சிட்டு போகிறோம். நம்ம தங்க பொண்ணு இங்க கூட ஒரு பகுதி ஊராளியா இது நாம செய்த குற்றந்தானே குற்றந்தானே குற்றந்தானே. அந்த பத்தினியே தண்ணி ஒன்று கேட்டினானே அங்க அழுகுதல்ல தங்க ஒண்ணு தங்க பொண்ணு தண்ணி ஒன்று வந்தேன். அப்படி இந்த தெங்க தண்ணியை மேலே துளிச்சு மாத்திரத்திலே பொன்னர் சங்கர் உயிரோட எந்திரிக்க அந்த இளமல சாமியே படுகளும் போட்ட வரையும் நான் எந்திரிக்க முடியாமே பிறகுதானா வையமாலே 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 பொன்னாண்ட சுவாமி வாதுரந்து அதே வீரமலே உனக்கு நாங்க என்ன தேம்பு செய்த எதுக்காக எங்க பாதத்திலே படுத்து நீ படுகளும் போட்டிருக்க வேண்டிய காரணம் என்னன்னு கேட்கும் போது அண்ணா பொண்ணுங்கீழி வாதோரந்து எம்பிரே அண்ணா கல்லு அவனிடா வன்னி தேனும் வன்னி தேனும் வாதோரந்து பக்கத்துல இருப்ப வேடா இருப்பவே அழகி இருக்கு வேறு பஞ்சு வேறே கிட்ட வந்து நில்லு வேணும் எந்திரிச்சு நாடு வேறு அரமண வாசலை விட்டு ஓடோடி வந்தீர்களே, இப்ப நீங்க இங்க வந்து இந்த சத்திக்கரை கொண்டு எங்களுடைய தாகவிட தீக்க தண்ணீர் கொண்டாந்து நாங்க மரணமானவர்களே மறுபடியும் உயிரோட என்னை எழுப்பி விட்டு என்ன பேச சொன்னீரம்மா. நான் வாதுரந்து பேச வந்தேன் உடம்பிறந்த உத்தமி பொண்ணு. அந்த அரக்கும் பேரு மாளிகே மாளிகே அம்மா மாளிகே அங்கே அரைச்சி வட்ட தேவி இங்கே தேவி இங்கே அண்ணா கேளுமண்ணா தங்கா சொல்லுவாரு சொல்லிட்டாரு. அப்படியானா அன்னவர்களை வரவழைக்காம நீங்க மட்டும் வர வேண்டிய நாங்க போய் கோடிய மட்டும் கேட்கும் பொழுது அவங்க முகத்துல நாங்க வந்து முட்டாங்க பகுதியில அழிஞ்சு வரும்னு சொல்லி எக்கண்டமான ஒரு வார்த்தைகளா அண்ணமார்களே. பூர்வ காலமாக அன்னவர்களை திருமங்களையும் முடிக்க காலத்திலே கையில தொட்டு தாலி கட்டினா கர்மம் வரும், கருவறை தொட்டா பிளம் குறைஞ்சு போகும், கடங்கையை தொட்டா கணம் குறையும்னு சொல்லி அவங்களுக்கு நிறமுக்காடு போட்டு பொண்ணு ரெண்டு தெற்க திருப்பி நீங்க வடக்க திரும்பி உட்கார்ந்து தாலி தொட்டு கொடுத்தீங்களே.
அன்னைக்கு நாங்க அரக்கந்திரு மாளிகையிலே கொண்டு அடைக்க சொன்னீர் அண்ணா. நாங்க அரக்கந்திரு மாளிகையிலே அடைச்சவங்க அண்ணமாருக வந்தாத்தான் அரமனையை துறக்கணும் நான் எதிர்பார்த்து வச்சிருந்தேன். அண்ணா உங்களுக்கு ஆபத்து வந்ததுன்னு என்னோட பிறந்த மூலி எனக்கு ஓட கொண்டு வந்ததன்னா நான் அண்ணியவே வண்ணு தேனே அண்ணி வாங்கல் என்று கூப்பிட்டேனே என்ன வார்த்தை சொன்னாகோ சொல்லிட்டாகோ சொல்லினானோ எங்க நல்ல போனாதோ சொல்லுவாமோ. என்னுடைய கணவன் எங்க என்று என்னை எதிர்பார்த்து கேட்டாகோ. அம்மா போர்க்காலம் போனவங்க படுகளத்திலே மரணம் அடைஞ்சார்களாம். நாம போய் கண்ணால கண்டு அன்னவர்களை எடுத்து தகனம் பண்ணணும்னு சொன்னேன். அப்ப தேவிமார்கள் என்ன சொன்னார்கள், எங்களை முகத்துல முழிச்சா பக்கத்து ஆகாதுன்னு எங்களை அரக்கன் திருமாளியில் போட்டு அடைச்சு போனார்களே. இன்னைக்கு அவங்க முகம் பார்க்க மாட்டோம் அரமனையிலே விட்டு நாங்க வரவும் மாட்டோம். ஏகடியும் பேசுனாவோ பேசிட்டாவோ தள்ளினாடோ அண்ணா பத்தி நல்ல எரிச்சாவோ எரிச்சுட்டேவோ. அண்ணா என்னால முடிஞ்ச வரையிலே எவ்வளவு தூரம் நான் தவம் பண்ணணுமோ எவ்வளவு தூரம் வருந்தணுமோ சரி வருந்தாத வண்ணங்கள் எல்லாம் வந்து பார்த்தேன் அண்ணா. தேவிமார்கள் அரமனையை விட்டு வெளிப்பட மாட்டேன் என்று சொன்னார்களே. சரி ஆனா இந்த தேவிமார்களே இந்த அரக்கந்திரு மாளிகையோட நான் விட்டு போனா அண்ணமார்கள் நம்மளோட திரும்பி வருவார்களா மறுமுறையும் வந்து தேவிமார்களை ஒப்புக்கொள்வார்களா? சரி நான் அறியாத முறையில நான் சொல்ல வரையில சொல்லி பார்த்தேன்னா வரமாட்டேன் என்று சொன்னாங்க. நான் பத்தினி பொண்ணா பிறந்து எங்க அண்ணமார்களை கண்டு நான் எடுத்து தானம் பண்றது மெய்யா இருந்தா இங்கே பத்தி நல்லோ எரியே மாளிகை நான் சாம்பலாக எரிந்தேனே நான் என்ன எரிச்சுட்டாகோ மாளிகை மாளிகை அவங்க அங்க தேவை கையில எடுத்து அண்ணமாரே நாங்க இங்க உங்க வந்த மன்னா வந்த கையில எடுத்து அங்க கொண்டு வந்தோம் பெரிய கொண்டு அண்ணவருடைய அங்கத்தை எடுத்து அண்ணமாறு அருகையில் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றீர். சரி உங்களுடைய தேவிமார்களே நீங்க பக்கத்திலே ஒப்புக்கொள்வது நிச்சயமான இந்த அங்க தேவை எடுங்க அண்ணா எடுங்க அண்ணா எடுங்க ஐவரோட ஒண்ணு காரே சேருங்க அங்க தேவை அல்லிராகோ பொன்னரசம் பேரோ அடக்கமாக போறோம் நாங்க பூர்வ சமயத்திலே கன்னி முகம் முழிக்க முடியாது எதுக்காக முழிக்க முடியாதுன்னு சொன்னா இந்த உலக போர்க்காலத்தை சண்டை போர்க்காலத்திற்கு வெற்றி அடைய முடியாதே நாம தேவிமார்கள் கெடுக்க கூடாதுங்கிற ஒரு கொள்கையில தான் நாங்க செய்தோமே தவிர எங்களுடைய தேவி எங்களுக்கு வேணாம்னு நாங்க செய்ய கிடையாதும்மா. அதனாலே இன்னைக்கு எங்களுடைய அன்னிமாருடைய தேவி என் மனைவியுடைய தேவிமார்களுடைய அங்கத்தை கொண்டு வந்ததுனாலே அந்த அங்கத்தை நாங்க கையில எடுத்து நாங்க ஆறுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அம்மா. இந்த அங்கத்தை கொண்டு போய் ஆறு சேர்க்க அரே அண்ணமார்கே பொங்க கூட அங்க வேணும் கொண்டு போவேன் நேரமாட்டு அங்க அங்க நல்ல கையிலெடுத்து கொள்ள வேடம் காதலிக்கு போகணும் அம்மா. ஆனால் இனிமேல் என்னுடைய தேவிமார்கள் நாங்க மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டோம். சரி இனிமேடு நாங்க ஐவர் மட்டும் நம்ம தெய்வலோகம் போவோம் நினைச்சோம் அம்மா. ஐவர் மட்டும் போறது புண்ணியம் அல்ல, புண்ணியமே கிடையாது. சங்கரு மூலினாய் வீரசாமி தாமரே பெரிய நாட்டு உடம்பிருந்த தங்கா பொண்ணு வெட்டத பெண்குடைய சுவாமி அம்மா அன்னிமார்கள் 2 பேர்களும் நம்ம ஆக மொத்தம் 7 பேர்களும் ஒண்ணுகர சேர்ந்து நாம தெய்வலோகம் போகணும் அம்மா. அப்படி தெய்வலோகம் போனாலும் கூட மாண்டவருக பொழைச்சா மானிடத்திலே இடமே கிடையாது, கெட்டவருக பொழைச்சா தீமையில இடமே கிடையாதம்மா. அம்மா ஈஸ்வரனார் போட்ட அம்பு எடுத்து பாரு தங்க முன்னே தங்க நாளே
அம்மா வயசு நல்ல 16 முடிஞ்சு போச்சு 16 வயசு மாட்டு வயசு மாட்டு அம்மா வயசு மாட்டு வளநாட்டு சீலையில இடமுமே இல்லை அந்த செத்தவோ எந்திரிச்சா எந்திரே கல்லினானு அம்மா சீமையிலே இடமும் இல்ல அங்க மாண்டவர்க புழைச்சிட்டாலும் புழைச்சாலும் அம்மா புழைச்சிட்டாளு இந்த மாநிலத்தில் இடமும் இல்லை அம்மா இன்னும் மேல செத்தோ வரக்கூடாது தனினானு தகனமல்ல செய்திருந்தோம் அம்மா உலகத்திலே ஆமா. எங்களுடைய 16 வயசு முடிவடையாச்சு இனிமேல் நாங்க உயிரோட இருந்து ஆமா எந்த ராஜ்யத்தை பரிபாலனை செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது நாடு நகர வீடுவாச கோடபுரம் மற்ற மாதிரிலாம் அழிஞ்சு போச்சு இனி எங்குமே இருக்கவும் இடமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆகையினாலே ஆமா நாங்க மறுபடியும் தெய்வலோகம் போக நேரமாற்றம்மா யாராச்சு அப்படி நாங்க மறுபடியும் தெய்வலோகம் போனாலும் கூட அந்த குனுடைய பெத்த தகப்பேன் என்ன பெத்த தாய் தங்க பொண்ணு ஆமா பெரிய காண்டி அம்மன் பேர் போட உத்தமி ஒன்றை நம்பி பின்னாலே வந்த பொண்ணு அம்மா ஆமா அந்த வையமர சாம்புகை மூடி நாயி ஆமா நீங்களெல்லாம் உயிரோட வந்தது எங்கம்மா தெய்வலோகம் ஆமா நாங்க இருவேரும் மறுபடியும் தெய்வலோகம் போறோம்னு சொல்லி அம்மா சந்தகேன கட்டை வெட்டி எந்த அம்மா எந்த எனக்கு சரிய நல்லா அடுக்கி வைக்க வேணும் தாயே அம்மா குங்குமார கட்டை வச்சு தள்ளினானு குளிர நல்லா அடிக்கிறம்மா எந்த மாதாவே மனசு நீ தாயனாரே அம்மா தாயனாரே நான் தெய்வலோகம் போறோம் அம்மா போறவே நாங்கோ ஐயா என்ன நல்ல பழசரே ஈஸ்வரே தள்ளினானோ மாயவே மனசே அப்படி நாங்க மறுபடியும் தெய்வலோகம் போறோம்னு சொல்லி அந்த மந்திரவாளே மறுபடியும் நீ ஆமா நாங்க மரியத்தான் எங்களுக்கு நிச்சயம்னு சொல்லி ஆமா அந்த மந்திரவாளே பொறுமபுரத்த பொன்னாண்ட சாமி கோபமுள்ள சங்கரி இருவேர் மரணம் அடைய ஆமா அந்த வீரமர சாம்பியே எந்திரிச்சு ஆமா அவங்க பாதத்தை தொட்டு வணங்கி அண்ணா எனக்கு 8ஆன பிளம்படைச்ச சித்தான குட்டி என்னுடைய பிறவி மரணம் அடைஞ்சாரே ஆமா என் பொன்னாண்ட சுவாமி பூலோகால வந்த தம்பி மரணம் அடைஞ்சாரே ஆமா நான் நீ 8ஆன பிளம்படைச்ச புண்ணியரை தோத்து எனக்கு 12 ஆனப்படலை கொடுத்து ஒரு நேரம் 1000 கிலோ அரிசி 500 கூட கறி கேட்டாலும் எனக்கு அச்சனமே திட்டு கொடுத்த அண்ணமார்கள் எல்லாம் இப்ப மாண்டு நல்ல மடிய போறார் மடிய போறே கம்பத்திலே சாக போறார் சேர்ந்து நல்லா மடிய போறோம் அப்படி தங்காரிடமாகவும் காயாரிடம் விட பெற்றுக் கொண்டு அந்த பொன்னர் சங்கர் மறுபடியும் தன்னுடைய உயிரை விட அப்ப தங்கா தலையில அடிச்சு அண்ணமார்களோட போராட்டம் பண்ணி நாம அரமனைக்கு போகலாத நேரமாச்சு அந்த ஈஸ்வரன் போட்ட அம்புடைய எழுதி வச்சிருக்கிறாங்க 16 வயசு சரி அங்கே சந்தையன கட்டை வெட்டி தங்கம் சரிய நல்ல அடுக்குவார் குங்குமாரங்கத்தை வச்சு தாமரையாவு சொல்லி வைக்க நேர பாட்டு உத்தமி நாம் பொன்பு இழந்தேன் உங்களுக்கா சொல்லி வைக்க மகனே என்ன உலகத்திலே நான் பேருந்தேன் நான் ஆதிபூர்வ காலமாக ஈஸ்வரங்கிட்ட தவம் புரியும் போது கொல்லிக்கு பிள்ளை இல்ல குடமுடைக்க நாதி இல்ல மண்ணு வைக்க பிள்ளை இல்ல மடிக்கலுக்கு நாதி இல்லைன்னு நான் ஆதிசிவனிடமாக என் போராட்டம் பண்ணி 7 சம்பத்தையும் கழிச்சு நான் உங்களை அருந்தவத்திலே வாங்கி வந்தேன் மகனே இன்னைக்கு உங்களுக்கா நான் வீரந்தேன் பட்டினியோ கொல்லி வைக்க கொல்லி வயசு
தனனே நானே வாங்க நண்டா எம்மாவே எம்மாவே அங்கே வந்து நல்லா அழுகிறாவோ அழுகிறாவோ அங்க வண்ணுக்கு தானிக்கு ரூபா உத்தொடி தாயிலா புள்ளே போலே எம்மகேனே தனனே நானே தவசி நல்லோ நிக்கேடாவா உலகத்தே நாட்டிலேதான் பொன்பு இறந்தே பொன்பு இறந்து நான் உங்களுக்கு தனனே நானோ இருவேரே இருவேரே எங்களுக்கு ஆறுமேதான் துணையும் இல்லை துணையுமே இல்லை எனக்கு துணையும் இல்லை அனுப்பி வைக்க ஆறும் இல்லை ஆறும் இல்லை மாய வேற மனசீரண்டி மனசீரண்டி மாய வேறே ஈஸ்வரே கூட்டு அப்ப தெய்வலோகம் இருந்த ஈஸ்வரன் பெருமாள் பார்த்து பார்த்து அன்னவர்களுக்கு 16 வயசு கொடுத்து பரிவளமாக முடிஞ்சு போச்சு. ஆமாமோ இன்னைக்கு வைகுண்டா வருகும்படியான நேரமாச்சு. ஆமா அன்னவர்களுக்கு சந்தன கட்ட வெட்டி சரியா அடுக்கி வச்சு குங்கும கட்ட வெட்டி குளிர அடுக்கி வச்சு அந்த தாயி தகப்பேன் தன்னுடைய தங்கா பொண்ணு அந்த வையமர சாம்புகே கொசு வெறுத்த மூடினாயி பெரிய காண்டி அம்மே இன்னைக்கு கொல்லி கூட வச்சு சகனம் பண்ண போறார்களே. உலகத்துல யாருமே கிடையாது. அன்னவர்களுக்கு யாரு கோடி வஸ்திரம் கொண்டு போய் போடுவாங்கன்னு சொல்லி அங்கே தெய்வலோகம் ஈஸ்வரனும் மாய வேறு 2 பேரும் 2 பேரும் அங்கே அனுப்புறாங்க கோடி நல்லா அக்கினியே மூட்ட முன்னே மூட்ட வைஜமால சாம்பாருக்கு சாம்பாருக்கு தனனே இங்க கோடி ஒண்ணு வேணும் அங்கே முனிவரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து அங்கே வீரமாலே சாம்பானுக்கு நாளே அப்படி தெய்வலோகம் இருந்தது. அந்த வசனங்க வந்து அவர்கள் திரேகத்திலே பட்டவுடனே அங்கே மூட்டுதல்லோ அக்கி தங்க அம்மா தங்க பத்தினியா பிறந்திருந்தா எரிய உத்தமியா நான் பேருந்தா உடனேயாகோ அங்கே பத்தி நல்லோ எரியுதையா எரியுதே சாமி எரியுதே சாமி அங்கே பொண்ணு தங்க தேகம் எல்லாம் வேகுவாருவே தங்கார அப்படி இந்த அக்கினி பிடிச்சு நான் எழும்போது அந்த வீரமர சாம்பு என்ன சொன்ன அண்ணா இனிமேல் என்ன பாதுகாக்க உலகத்திலே யாரும் கிடையாது. எனக்கு 1000 அரிசி 500 கறி கொடுப்பார் யாருமே கிடையாது. நான் எதுக்காக இந்த பூலோகத்திலே இனிமே நான் இருக்கணும்னு சொல்லி தவி நல்ல விழுகோடானா அக்கினியில் மடிஞ்சுட்டாரா மடிஞ்சுட்டாரு அப்போ அந்த குன்னுடைய கவுண்டர் பார்த்து என்ன சொன்னாரு, நான் பெற்ற மக்களே பொன்னாண்ட சுவாமி, எனக்கு உலகத்திலே கருத்துதெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிருந்தேன். எனக்கு குறைஞ்சவானே தெரியாதே என் குன்னடையா சுவாமி. நான் குடிவரகு தின்னதில்லை, நான் கோசுரத்தை கண்டதில்லை, நான் கருவரகு தின்னதில்லை, நான் காரால
தானே வம்சமும் நான் கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிருந்தேன் இன்னைக்கு பாலுன்ன வீட்டு கேடா எம்மகேடே பழுது வந்து நேர்ந்த கேடா என்ன செய்வேன் காம்பேரப்போ எம்மகேடே காம்பது எப்போ என்ன செய்ய போறேடா சங்கர்காரே உயிரோட வாழணுமா வாழணுமா ஐயா வாழணும் உலகத்திலே இருக்கணுமா இருக்கணுமா உலகத்தியாளனுமா எம்மகேடே நானே நம்ம உலகத்திலே இருக்கணுமா இருக்கலாமா அப்படி இந்த குனுடைய சுவாமிக்கு உள்ள வருத்தத்தை சொல்லி அந்த அக்கினியிலே விழுந்து மரணமடையே வீரமலை சாமி அக்கினியிலே மடிஞ்சாக அப்போ பத்தினி தாமரை பெரிய நாட்டி பத்தி நல்லோ எரியிலேடா எம்மகே நான் பாதி நல்ல படுந்துயரம் தண்ணீர் இறக்கணும் தண்ணீர் இறந்திருக்கணும் நான் பெத்தமலை நான் தங்கமலை போய் பார்த்து எனக்கு தங்கமலை வேடணும் தங்கமலை வேடணும் நான் பெத்தமலை தடியில தோணாரும் இன்னைக்கு தடுக்கிட்டேன் நான் பயந்து நான் தடுக்கிட்டேன் நான் பயந்து நான் பெத்தமலை நான் தங்கமலரானு நான் தாமரையே பூவானே வெந்நீரே தெவிக்கணும்னு நான் வெந்நீர் வைக்கணும் நான் பெத்தமலை பொறுமை பொறுத்த பொண்ணரே கோவக்கார சங்கரே நான் வெங்கமலை தான் போய் பார்த்து வெங்கமலை வேடலாம் உங்களுக்கு ஒரு வெடி எடுத்து வெடிக்கிட்டான் நீ பயந்து வெடிக்கிட்டான் பயந்து நான் வெங்கமலான பேசிட்டான் போவாரே புண்ணியர் காலத்திலே புண்ணியர் காலத்திலே இன்னைக்கு பொண்ணு ரேட்டு ஏவாது காலம் புண்ணியர் கண்மரஞ்சா புண்ணியர் கண்மரஞ்சா பொண்ணு ரேட்டு இருந்தே நான் புது காலத்து பக்கம் ஏ அண்ணா நானே நானே நன்னா நானே நன்னா நானே நன்னா நானே நானே ரொம்ப நானே எனக்கு பெற்றவரே எனக்கு புலியில இடமும் இல்லை தங்க மோகத்துகளே அம்மோத்துகளே மகனே அம்மோத்துகளே தனியாக காப்போ அப்படி இந்த தாவரே பெரிய நாட்டி கைத்தெல்லாம் சொல்லி எழுது இனிமேல் இந்த பூலோகத்திலே எங்களுக்கு என்ன மிச்சம் இருக்குது நாங்க எதுக்காக இந்த நாட்டிலே இருக்கணும்னு சொல்லி அந்த பத்தினி தாமரே பெரிய நாட்டி அந்த அக்கினிலே விழுந்து மரணம் அடைஞ்சாரு பொன்னரு சங்கரு வீரமலை சாம்பியும் உன்னுடைய கவுண்டரு தாமரே பெரிய நாட்டி இந்த ஐவேர்களும் அக்கினியிலே மரணம் அடைய அப்போ இந்த தங்கா பொண்ணு என்ன சொல்லிச்சு அம்மா அண்ணமாருக்கு மரணம் அடைஞ்சாருங்க ஐவர்களும் கூட படிஞ்சாருங்க ஆனால் நாமளும் அவர்களோட மரணம் அடைவானா இவங்க அங்க தேவை கையில் எடுத்து அம்மா எடுத்து அதுக்கு போவதாரு அம்மா சேர்ந்து மறைஞ்சிட்டாலும் தள்ளே நானும் அம்மா அங்க கலக்கணுமே அப்படியானா நாமளும் இவர்களோட மரணம் அடைஞ்சா இவர்கள் அங்கத்தை எடுத்து ஆறு உண்டு சேர்க்க யாருமே கிடையாது ஒருவருமே கிடையாது யாரும் கொண்டு போக முடியும் நாம அங்கத்தை எடுக்கணும்னு தங்கா பொண்ணு சொல்லும் போது பெரிய வேண்டியம்மே அம்மா உன்னை விட்டு பிரிஞ்சு நான் எங்கே போக எனக்கு வழி இருக்குது நீ எந்த திசையிலே போனாலும் கூட என்னைக்கு உனக்கு தெய்வலோகம் போக நேரம் வருமோ அன்னைக்கு நான் உன்னோட இருப்பேனம்மா நானும் உன்னோட தான் வருவேன்னு சொன்னது அப்போ கொச்சி மலையாளம் கோம்பனாய் வெத்த ஒதுவெடுத்த மூலினாய் என்ன சொல்லிச்சு
அம்மனா அண்ணமாருக்கு அங்கத்தே கொண்டி ஆத்திரே கலக்கி ஆமாமோ நான் கண்ணிலே பாராமே நான் மரணம் அடைய முடியாது சரி உங்க கூட நல்ல வாழேனம்மா அம்மா அம்மா அதுக்கு போவோம் அம்மா கொள்ளட காவேரி நான் போவோம் ஐயா கொள்ளட காவேரி காவேரி அம்மா கணவன் அம்மா திட்ட போக அப்போ இந்த கொச்சி மலையாளங்குடி இருந்த மேனாட்டு கோம்பச்சி மேனா என்ன சொல்லுச்சு அம்மா நான் உங்களோட கூட வந்து நான் உயிரோட தெய்வலோகம் போனா போய் தீர வேணும் அப்படி நான் உயிரோட தெய்வலோகம் போக தவறிட்டாக்கு நாங்க அங்கத்தை சேர்ந்துருவேன் அதோட போறேன் நம்ம பட்டி பிடிக்கிறம்மா அங்கம் பாதருமோ அது அந்த புனடையா சுவாமி இந்த அங்கத்தை கொண்டு ஆறு சேர போகும்போது நான் பெற்ற மக்கள் எல்லாம் தெய்வலோகம் போனார்கள் நான் காரால வம்சத்திலே பிறந்து நான் கருத்துதெல்லாம் தண்ணி நினைச்சிருந்தேன் நாடு நாளிவாட்டு நான் இருக்க நாயமில்லை ஊராளி வாச்சு நீதி இல்லை எரிமாத மடிவன் என்று விழுந்தான் ஐயா நாட்டிலே இருக்கலாமோ என்ன செய்வேன் ஐயா இது இருக்க முடியாது அந்த தாமரை பெரிய நாச்சி அந்த பெரிய நாச்சி அம்மா என்ன சொன்னாங்க ஐயா நாங்க தெய்வலோகம் போவதற்கு முன்னே நான் அங்கம் கொண்டு யார் போய் சேர்க்கணும்னு சொல்ல அத பார்த்திருந்து இந்த மூலினா என்ன சொல்லிச்சு அம்மா நான் முன்னோடும் பிள்ளையாகோ முன்னடங்கு போகணும்மா போவேனம்மா முன்னோட பிள்ளைகளோ தொடர்ந்து போக மூவேறு ஒன்று சேர்ந்து நாட்டுக்கு போக நேரம் தாயில்லா பிள்ளை போரே தருகிறேதோ நிதி இல்லை வடநாடு இழந்தோம் மலை கடந்து கீழறங்க நேரம் வடநாட்டை திட்டமுள்ளோ பிறப்படுங்கோ கொள்ளடங்கோ போவோம் அப்படி இந்த காவேரி போய் சேரணும்னு சொல்லி அந்த பெரிய காண்டியம்மன் தாமரை பெரிய நாச்சி மூலி நாய் 3 பேரும் இந்த அங்கத்தை கையில் எடுத்து ஆறு போவோம் அம்மா கரையில் நல்ல உறங்குவானோ காத்தானே தூங்குவானோ உறங்குவானோ காத்தானே பிள்ளைகள் கலரி ஊரங்கு பாம்பரண்டும் படமேடுக்கோ படமேடுக்க பல்லரும் கூத்தாடு மந்தி மரமோடிக்கே அம்மா மரமோதுக்கோ குழந்தை வந்து முன்னிருந்து கூத்தாடுவை ஜீவ கண்டு இருந்தரே செய்தல்லோ தங்கா உள்ளே கூட துணையாக அம்மா துணையாக ஜீவனெல்லாம் வருவேனா வருவேடவே நடப்ப தள்ள
ஆனா பெற்றமான பெற்று வேணுமே மகனே என்ன செய்வோம் பிள்ளை கல்ல கொண்டோம் நாங்க நாடந்தோம் நகரிழந்தோம் அம்மா இழந்தோ நல்லதொரு மகனிழந்தே மகனிழந்தே ஊரே பேரே பேரழந்தே நான் பெற்றதொரு பிள்ளை கேட்க நான் இழந்தேன் நான் இன்னைக்கு காம்பேறேன் எதிராகி என் மகனே பாப்பிட போய் பொண்ணு தீரும் கல்லாரே பூமியிலே பாப்பேதப்போ பாப்பேதப்போ தங்கத்தீருமுகத்தே அம்மா அது தனிய நல்ல காம்பதப்போ போய் இத்தானோ தேவாதியே என்ன செய்ய இருந்ததே செய்ய வேணும் வேறே 30 முப்போரே முனிவர்களே உங்காவோ எண்ணூத்தி எண்ணாயிரம் அரிசீனே பொன்னாடுமே ஒன்னாடுமே காவபாலனம் ஐயா ஐயா பரமையோ மாயவே ஒன்னாடுமே மாயரே மனசிலே மனதில் அம்மா பெருமாளே கூட்டுடனே பார்வதியே உங்காவோ உங்காவோ பரமசிவா ஒன்னாடுமே இத்திரோ தேவ என்ன செய்வே எனக்கு இருக்க வேணும் வேறே ஈஸ்வரனே ஒன்னாடுவே ஒன்னாடுமே ஈஸ்வரியே உங்காவோயே பரமசுவோ உங்காவே அண்ணேராவோயே சித்திரே ஒன்னாடுமே தங்கா சின்னவன வாந்திரம்லாம் கடந்து காட்டான பிளி சிங்கம் கரடி முதல் சிறுத்த வேங்குகள் எல்லாம் ஆமா நம்மளுக்கு ஆடம்பரமாக கூட வந்து இன்னைக்கு நம்ம அண்ணமார்களே தகனம் பண்ண நம்ம கொள்ளடங்காவேரி இந்த குறுக்கே மலட்டாறு கரவேலன் கஜராகோ காயிலன்னாய் நாட்டிலோ தண்ணியில் என்ன செய்வே எம்பீரே அண்ணா கடதே ஆத்திரே தண்ணியில் அங்கே கொள்ளேடோ ஆற்றிலே குடிக்க கூட தண்ணியில் கடதே தண்ணியில் அங்கே காவேரி ஆற்றிலே காணாமண்ணா தண்ணியே ஐயா குறுக்கே மாட்டாரு தண்ணீரே காணாம அம்மா இந்த காவேரி ஆறுகளெல்லாம் கரை புரண்டு போகுமே ஆமா இன்றைக்கு நாம வந்து அங்கத்தை ஆற்றில கலக்க வரும்போது எங்குமே தண்ணீர் என்பதை கண்ணில பார்க்க முடியவில்லையே சரி இனிமேல் இந்த தண்ணினாலே நான் எப்படி இந்த அங்கத்தை நான் ஆற்றிலே கலக்குன்னு சொல்லி அந்த தங்காத விட்டு அரவணவாத விட்டு வெளியேறே இன்னைக்கு போயே அந்த ஆற்றங்கரை சோழ அருகையிலே நிற்கும் போது அங்கே செய்வரோ ஏட்டக்காயிலே எடுத்தார் கையெடுத்து அங்க இறங்கிட்டாரோ மலநாட்டு தேசத்திலே அம்மா தேசத்திலே மற்றொரு யாரும் இல்லை யாரும் தோடையில்லை தானே அந்த பொன்னிமலை நாடு புகழ் பெரிய கோனாடு நான் கீழே இறங்கி பார்க்கும் போது கூகண்டாம் பல்லம் அம்மா குடிமொழி போனதே நான் என்ன செய்வேன் அந்த நாடு மேடு பூரோ அம்மா கணவரண்டு நிக்கிதும்மா நாலு காணி மேடுகளா அம்மா மேடு அந்த நூறு என்னடானே என்னதான்
பல்லங்க பள்ளத்திலே அண்ணா பள்ளத்திலே அம்மா குறிஞ்சகான சோழ அப்போ ஈஸ்வரன் பார்த்தார். அந்த பொன்னி வளநாடு புகழ்பெரிய கோநாடு கட்டி அரசாலும் காராளம் தேசம் வைய வளநாடு வாழ்ந்திருக்கும் கோநாடு நெல்லி வளநாடு நேர்ந்த கோநாடு. ஆமா கூகண்டாம்பள்ளம் குறிஞ்சி வனக்காடு காடு அந்த ஆனாடு கோநாடு அழகு பொன்னி வளநாடு திருத்தாம்புலி ஒரு சின்ன பொன்னி வளநாடு ஆனை கட்டி தாம்பு ஒரு அழகு பொன்னி வளநாடு குதிரை கட்டி தாம்படிக்கும் கூகண்டாம்பள்ளம் மாடு கட்டி தாம்பு ஒரு மதுக்கர ஆற்றுக்கு அந்த அந்த 4 அணிமேடு நந்தனூர் எல்லை அந்த எல்லை பூராவும் நாங்க ஏற்று பார்க்கும் போது அங்கே உலகத்திலே ஒருவர் இல்லை அம்மா ஒருவர் இல்லை அழிஞ்சதந்த வளநாடு வளநாடு உலகம் அப்படியானா பெரிய காண்டியம்மே இன்னைக்கு தாமரை பெரிய நாச்சி அந்த கொச்சி மலையாளம் கொதுவரிச்ச மூலி நாயி இந்த மூவர் மட்டும் தானே அந்த உலகத்திலே உயிரோட வாழ்ந்து வருகிறார்கள். இன்னைக்கு அங்கத்தே கையில் எடுத்து 6 வந்து சேர்ந்தாக இடவே அப்படி அவருக்கு அங்கத்தை கொண்டு வந்து ஆற்றில கலக்கி இன்னைக்கு தெய்வலோக வரணும்னு வந்து சேர்ந்தார்களே. இப்ப என்ன சொல்லி மயங்கிறாங்க அந்த காவேரி ஆறுகள் எல்லாம் இன்னைக்கு தண்ணீர் கிடையாம தவிச்சு போய் நிக்கிறமே எப்படி இந்த அங்கத்தை ஆற்றிலே கலக்கும் சொல்லி ஆலோசனை அங்கம் கையில் எடுத்து நினைக்கிறாரோ மண்டியிலோ நேரமிலோ அம்மா நேரவே கம்பரப்போ போய் என்ன பாடச்ச வேறு மாயம் பேரும் மாறே பெருமகாரே மதவா உங்காவோ சித்திர புத்திரே புத்திரே காபையோ அபையோ 30 கோடி ஐயா 30 கோடி முனிவர்களே உங்காவோ தாயிரா பிள்ளை போலே தவிக்கிறா தாங்காரே மக்க போலே எங்கி தவிக்கிறோ காபவாதரவையோ பதமையோ வர்ண பாகவதியே பவதியே வந்தாரோ வந்துட்டாலே அவளொழியாரே ஒழியாரோ யாரே வந்த போதோ அவள் திராதையோ ஐஸ்வரே வரண பகவானே அப்பவாரே வந்து நின்னா போதுங்காரி போதுமையோ மாறி பொம்மாரியோ பொம்மாரியே உத்தரோ ஐஸ்வரே அண்ணா மாறி போலியே நாட்டிலே அரும்பெருகணுமே பெருகணுமே ஆத்தோட கையிலோ அந்த தங்கா பொண்ணு அண்ணா இனிமேல் நான் என்ன செய்ய முடியும் எனக்கு எந்த விதமான போர்க்காலம் எல்லாம் முடிஞ்சு வந்தமே அண்ணா. நான் இவ்வளவு கழிச்ச காலம் எல்லாம் கண்ணிலே பார்த்து வந்தேன். இன்னைக்கு உங்களுடைய அங்கத்தை கையில அள்ளி நாங்க ஆத்தி வந்து நாங்க தெய்வத்தை வணங்கி நான் தேங்கி மயங்கிறேனே அண்ணா. எனக்கு செம்பு சொல்ல என்ன செய்வோம் நான் இப்படி இருக்க இடமில்லை இடமும் இல்லை அப்படியான ஆற்றாங்கரையில நாங்க மூவர் வந்து அழுது தவிச்சு நிக்கிறோம்னா எங்களுக்கு வரண பகவானே வந்துச்சு. அந்த வரண பகவான் வந்து இறங்கி எனக்கு அம்மகாரி பொம்மாரி ஒளியே நீமே கரையில அங்கே ஊருதல் தெரிச்சு வர உத்தப்பட்ட கட்டி வர அப்படி மாறியே
வருத்தி கூப்பிடும் போது அப்ப வரண பகவானுக்கு மனமிறங்கி அந்த ஈஸ்வரன் சந்தோஷம் அடைஞ்சு இன்னைக்கு மூவர் தானே மிச்சம் இருக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு படுகளத்திலே மரணமானாங்க. இந்த 3 பேர் எங்கே போக முடியும், எங்கே வர முடியும்னு இங்கே மாய பேரே சொல்லுங்கேடே சொல்லுங்கேடே ஐயா சொல்லிருங்க பாசிபாதங்கள் ஒன்று அனுப்பணுமே உயிரோட பாசிபாதோ ஆலோசனை செய்கிறாரோ பரமசிவே ஈஸ்வரனே தங்கோ ரவி ஒன்று பிறவி பொண்ணு அந்த 3 பேர்கள் நின்று எங்களுக்கு எங்கே வழி இருக்கிறது, நாங்க எங்கே போக போறோம், இப்ப வரண பகவான் வந்தாக்க எனக்கு ஆத்தங்கர தண்ணி வேணுமே, அள்ளி வந்த சாம்பலை அங்கத்தே கலக்கணுமே, தண்ணீர் காணாமன்னு தவிச்சு தங்கா பொண்ணு அங்க மேனாடு திரும்பி பாரு திரும்பி பாரு அந்த மூலி நாய் பார்த்தது அம்மா எதுக்காக மயங்கணும், அம்மா மேனாடு திரண்டதம்மா வெள்ளம் வருகிறே பாரு அம்மா மேனாட்ட பார்க்கிறே வெள்ளம் வருதுமா அம்மா காவேரி ஆறுகளெல்லாம் அம்மா தலைமறந்த வருகிறம்மா வருகிறம்மா கொள்ளடம் காவேரி அம்மா வரத்தாறு பெரிய வந்து கண்ணுக்க தெரியுதம்மா தெரியுதம்மா அப்படியானா தண்ணீர் கிடையாதுன்னு தவிச்சு போய் அந்த வரண பகவான் மனம் இறங்கி போதுமா நம்ம அறி பொழிஞ்சு இப்ப மேநாடு திரும்பி பார்க்க ஏகப்பட்ட தண்ணி திரண்டு வருகுதம்மா. அந்த வெள்ளத்துல நம்ம அங்கத்தை கலக்கணும், ஆனா அங்கத்தை கலக்கி நம்ம எங்கே போவோம்னு எனக்கு பின்னாலே தெரியாம நான் தவிச்சு நிக்கிறேம்மா. ஆகினாலே இந்த அங்கத்தை கீழே வச்சு அம்மா கீழே வச்சு சாத்திரங்க செய்திடணும் செய்திடணும் அங்கத்தை கீழே வச்சு சாத்திரங்க செஞ்சிடணும் வந்தாரோ வந்துட்டாரோ உத்தமேரே எங்களுக்கு துணையும் இல்லை வந்துட்டாரோ யாரும் துணையும் அப்படியான சத்து பொறும்னு சொல்லி அந்த அங்கத்தை குண்டிய ஆற்றாங்கரையிலே கீழே இறக்கி வச்சு இந்த தங்கா பொண்ணு பார்த்து நான் என்ன செய்வேன், நான் அங்கத்தை இறக்கி வச்சேன், நான் இதுக்கு ஆனவரும் மனுஷருமே கிடையாது, நாட்டிலே மரணவே மனுவர் எல்லாம் மரணம் அடைஞ்சு போனார்கள், இவர்களுக்கு யாரு வந்து நல்ல தகனம் செய்ய முடியும்னு சொல்லி ஆலோசனையை செய்யும் போது ஈஸ்வரே ஏறிட்டு பார்த்து அங்க பொண்ணு கொடி சொல்லாமே அனுப்பி வைத்து சங்கருக்கு கொடி ஒன்று சத்தியமா மாயவேறு பொண்ணுக்கு சங்கருக்கு கொடி ஒன்று போடவே அங்கே வீரமாலே சம்பானுக்கு நிலமாலே வருகிறூவர் நிலமாலே சம்பானுக்கு வருகிறே அம்மா பத்தினியா தங்காலுக்கு உத்தரவு வருகிறங்கே உத்தரவியா அப்போ அந்த ஈஸ்வரன் ஏறிட்டு பார்த்து என்ன சொன்னாரு, நாம் பெற்ற மகளே புண்ணியவதியே 18 லிங்கத்திலே ஒரு லிங்கம் தவற விட்டு அந்த அன்பாதி பொன்பாதியாக படைச்சு உங்களை நாம் 6 மாசமாக உங்களை நான் 60 வருஷம் அருந்தவசுக்கு அனுப்பி வச்சிருந்தேன் அம்மா. இன்னைக்கு உன்னை அருந்தவசு 60 வருஷம் தவசு முடிஞ்சு நீ மறுமுறையும் தங்கா பொண்ணுனாலே நீ மறுபடியும் செய்த லோகம் வருவதனாலே சித்தாடே தான் எடுத்து தான் எடுத்து
அனுப்புகிறார் தெய்வலோகம் விட்டிறங்கி ஐயோ கோரி தரங்கோ தரங்கு அனுப்புகிறார் 9 பேர்களுக்கு பேர்களுக்கு தெய்வலோகம் தான் இருந்து இறங்குதோம் கோடி வாசித்திருங்க ஐயா வசிருங்க நான் கொண்டு வந்தேன் அண்ணாவே அண்ணாவே அண்ணா கண்ணனே பாருங்க என்ன செய்வேன் கோடி வசிருங்க இந்த பொறுமை ஒட்ட பொன்னாண்ட சாமி கோபமடைந்த சங்கருக்கு உடம்பிறந்த தங்கா பத்தினி தாமரை பெரிய நாச்சு குன்னடைய சுவாமி இந்த போன 7 பேர்களுக்குமாக கன்னி பொண்ணு 2 பேரும் அரக்கு திருமாலியே விட்டு வெளியேறி வந்த பொண்களுக்கு 9 பேர்களுக்கு ஈஸ்வரனால் அனுப்பி வைக்கவே 9 பேர்கள் அப்படி அங்கத்தை கலக்கம் என்ன இந்த 9 பேர் வச்சிரம் நான் கொண்டு வந்து தெய்வலோகம் இருந்து அந்த பூலோகம் வந்து இறங்க இந்த கோடி வச்சிரம் போட்டு அந்தவர்களுடைய அங்கத்தை ஆற்றல கலக்குனா இவங்க தெய்வலோகம் வந்து சேரணுமே அந்த பெரிய காண்டியம்மே இந்த தங்கா பொண்ணு மூலினாயே எந்த விதமாக தெய்வலோகம் வந்து சேர்வாங்க சொல்லி அங்க தெய்வலோகம் விட்டல் தண்ணியே இறங்கி தந்த ஆற்றுக்கேறுவே இறங்கிருச்சம் பாசி பாசிவாதம் இறங்கி அம்மா பலம் இறங்கி பக்கத்தில நிக்கிறேன் ஐயா பெரியாடி தங்கா பொண்ணு அம்மா தங்க பொண்ணு கொச்சி நல்லும் மூலிகாயே அப்படியானா இனிமேல் நம்ம தெய்வலோகம் இருந்து நாம கேட்ட முறைகள் எல்லாம் சரிபோக அந்த ஈஸ்வரன் பெருமாள் மாயகிருஷ்ணி அந்த பார்வதி பரமேஸ்வரன் பக்கத்துணை இருந்து நாம கேட்ட வசரங்கள் எல்லாம் இன்னைக்கு தெய்வலோகம் இருந்து பூலோகம் வந்து இறங்குறதுனால இன்னைக்கு நம்ம அங்க வசரம் எடுத்து அண்ணமார்களுக்கு செய்து நம்ம தேங்காய் நல்ல உடைச்சிடணும் ஒரு திருவழக்கு ஏற்றிடணும் மல்லிகை சூழல்ல சாம்புராயி சுத்தி இருந்த வாதகமா ஐயா துளியே முப்பேத்தி முக்கோடி முடிவரெல்லாம் அதனாலே தேங்காய் உடைச்சு வச்சு நாம திருவிளக்கு ஏற்றி வச்சு அந்த திருவிளக்கு நிக்க முன்னே நாம தெய்வலோகம் போய் சேரணும்னு சொல்லி தங்கா பொண்ணு தெய்வத்தை வணங்க தேங்காய் பழம் சூடஞ்சா பிராணி அபிஷேகம் பண்ண பயணம் கொண்டாடா நான் தேங்காய் உடைச்சு விட்டு நான் திருவிளக்கு ஏற்றி வச்சு தேவதியே உங்க எங்கெல்லாம் போவையா போகவாடி வழி திருவழக்கு ஏற்றி வச்சு உத்தமிய உங்க நான் 9 பேர்கள் ஒண்ணுகாரே சேர்ந்தமையா சேர்ந்தம் செய்வோயே 9 பேர்கள் அம்மா தாமர பெரிய நாட்டியே அம்மா பெரிய பொன்னசாமி சங்கரையா புன்னடையா மூடிய
பெரிய காண்டி பேர் போன உத்தனியோ ஐயா ஐவரே ஒன்று சென்றோ ஒன்று சேர்ந்து அங்க அரிய கண்ணி சிறிய கண்ணி ஏழு பேரும் ஒண்ணுகாரே கன்னி பொண்ணும் கன்னி பொண்ணு அண்ணே நான் காவேரி தண்ணீரே நான் கலக்குறேனே எம்பிரவி அந்த தேவை அண்ணே நான் அங்கங்க அழைச்சி விட்டேன் நான் அண்ணமாரே அனுப்பி விட்டேன் அனுப்பி விட்டேன் என்ன செய்வேன் தண்ணி வேறந்து போகும் நான் போ பாதைங்க பாதைங்க நான் போகட்ட வழியும் இல்லை அம்மா வழியும் அங்க இருக்க நல்ல இடமும் இல்லை இடமும் இல்லை பார்த்தாரு. இனிமேல அன்னவர்களுக்கு எங்குமே போக வழி கிடையாது. தேங்காவரம் சூடஞ்சாம்பிராணி வெத்தலை பாக்கு அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு திருவிளக்கு ஏற்றி வச்சு அன்னமார்களே தெய்வலோகம் அனுப்பி வச்சார்களே. அன்னவர்களுக்கு முன்னமே இவங்க மூவேர்களும் இங்கே நம்ம தெய்வலோகம் வந்து சேர கடவுள் சொல்லி அங்க அனுப்பி வச்சா தண்ணி தண்ணி அங்க இறங்குவா தங்க பொண்ணு ஏறிக்காம் பயணம் கொள்ள அம்மா பயணம் கொள்ள உயிரோட வைகுண்டம் போகும் நினைக்குது அண்ணே படத்தரு தெய்வலோகம் பார்வையிடும் நேரம் சத்தடு கண்ணி கண்ணி பொண்ணே ஒன்னு காளிது பையாரே காத்திருக்க வேணும் வேணும் பகவதியே அப்படி இந்த தெய்வத்தை வணங்கும் போது அவங்களுக்கு உயிரோட தெய்வலோகம் போகுபடியா அந்த பாதிபதம் கீழே இறக்க அங்க மூலி நாயி தங்க பொண்ணு பெரிய காண்டி மூவேர் பெரிய காண்டி மூலி நாயி தங்க பொண்ணு மூவேர் அங்கே உயிரோட உண்டாம் தெய்வலோகம் பயணம் கொண்ட பாசிர இந்த பாதிபுரத்துல ஏறி இந்த மூவேர்களும் தெய்வலோகம் போகும் இந்த ஆத்திரைய கலக்கி விட்ட அந்த 7 பேர்களும் போய் அங்க முன்னே நல்லோ எதிர்பார்த்து காணாமல் ஒண்ணு சேர்ந்து அங்கே தங்க ஒண்ணே கண்டோடனே இறந்து பெரிய காந்தி போனோடனே